ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், +2 மாணவர்கள், அதாவது இந்த வருஷம் 2025 +2 எக்ஸாம் எழுதி ரீவேல்யூஷன் அண்ட் ரீடோட்டல் அப்ளை பண்ணுறதுக்காக ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கு கேட்டிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே கொடுத்துருக்காங்க, dge.www.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நாளைக்கு 4/6/2024 புதன்கிழமை பிற்பகல் முதல், அதாவது 2 மணிக்கு மேலே, பிற்பகல் அப்படின்னம்னா 2 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, 2 மணிக்கு மேலே டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டைரக்ட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணதோ அப்படி அவங்களே கொடுத்துருக்காங்க, புரியுங்களா? அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா ரீவேல்யூஷன் அண்ட் ரீடோட்டலிங் ரெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னம்னா 2 ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி உங்களுடைய ஸ்கூல்லேயே எந்த ஸ்கூலில் எக்ஸாம் எழுதுனீங்களோ அந்த ஸ்கூல்லேயே ரீடோட்டல் அண்ட் ரீவேல்யூஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னம்னா அந்த ஃபார்ம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு பாடத்திற்கும் ₹505. எந்த பாடத்துக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம். அந்த ஃபார்மையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். இதுதான் அந்த ஃபார்ம் மேலே கொடுத்துருக்காங்க. ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் எக்ஸாமினேஷன் மார்ச் 2025 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 சப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா? லாங்குவேஜ் அப்படிங்கிறது தமிழ், இங்கிலீஷ் அப்படிங்கிறது இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. பார்ட் 3 சப்ஜெக்ட்டில் உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் என்னென்ன அப்படிங்கிறது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 என்ன சப்ஜெக்ட் அப்படிங்கிறத எனக்குள்ளே நீங்கள் ரைட் பண்ணிடணும், புரியுங்களா? அந்த 4 சப்ஜெக்ட்டுக்கான பேர் வந்து இந்த இடத்துல எந்த சப்ஜெக்ட், ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் மட்டும், இல்லை ஆர்ட்ஸ் குரூப்னா காமர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கீங்கன்னா காமர்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கொடுத்துருக்கீங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத எழுதணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் கோடு என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல எழுதணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ரீவேல்யூஷன் பாக்ஸை வந்து டிக் பண்ணணும். எந்த சப்ஜெக்ட்டுக்கு ரீவேல்யூஷன் பண்ணுறீங்களோ, இது 4மே பண்ணுறீங்க அப்படின்னா 4க்குமே, இல்லை எது பண்ணுறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல டிக் மார்க் கொடுக்கணும். டிக் மார்க் கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்னா கீழே 505 எழுதுறீங்க, இல்லை 6 சப்ஜெக்ட்டுமே அப்படின்னா 6 சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவோ, இல்லை 2 சப்ஜெக்ட்னா 1010 அப்படிங்கிறத கீழே ரைட் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் ரீவேல்யூஷன் இந்த இடத்துல எத்தனை சப்ஜெக்ட் அப்படிங்கிறத இந்த பாக்ஸில் எழுதணும். எழுதி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க, இல்லைன்னா பேரண்ட் கொடுத்துருக்காங்க. பேரண்ட் சைனு இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட சைனு இந்த இடத்துல போட்டு ஸ்கூலில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த இடத்துல அவங்களுடைய சீல் குத்தி, ஸ்கூலோட சீல் குத்தி உங்களுக்கு அப்ளிகேஷன் பண்ணதுக்கப்புறமா இந்த டெக்ளரேஷன் ஃபார்மை வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க, புரியுங்களா? இதை வந்து வச்சுக்கணும். அடுத்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் 3 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மார்னிங் 11 o'clockலேருந்து 5 o'clock. இது முடிச்சதுக்கப்புறமா நமக்கு ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னம்னா அப்ளை பண்ணுறதுக்கான டேட் 7ஆம் தேதி முடியுது இல்லையா? அன்னையிலேருந்து கரெக்டாக 20 days, 20லேருந்து 25 days ஆகும் ரிசல்ட் வர்றதுக்கு, புரியுங்களா? இது வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு. பட்டு ரீவேல்யூஷன் ரிசல்ட் வர்றதுண்டியும் அதுக்கு முன்னால் எக்ஸாம் வந்துருமா அப்படின்னம்னா அதுக்கு முன்னால் எக்ஸாம் வராது. எக்ஸாமுக்கு முன்னால் ரீவேல்யூஷனுக்கான ரிசல்ட் வந்து வந்துடும், புரியுங்களா? இல்லை நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னம்னா வேறு வழியே கிடையாது. இதில் என்ன ரிசல்ட்டோ அதை நீங்கள் ஏற்றுக்கணும். அது முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த வருஷம் தான் அப்ளை பண்ண முடியும். இல்லை நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க எக்ஸாமுக்கு, ஆல்ரெடி நான் மார்க் கம்மியாக இருக்கிறதுனால நான் பண்ணியிருந்தேன், அதாவது ஃபெயிலுங்கிறனால ரீவேல்யூஷனுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன், ஆல்ரெடி எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க இதில் பாசிட்டிவான ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னம்னா எக்ஸாம் எழுத தேவையில்லை. இல்லை நெகட்டிவான ரிசல்ட் வந்தது அப்படின்னம்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் வரும், புரியுங்களா? மற்றபடி எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா என்னுடைய நம்பர் 6379172791 அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த டீட்டெயில் சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னம்னா உங்களுடைய ஸ்கூல் எந்த ஸ்கூலில் நீங்கள் எக்ஸாமுக்கு ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த ஸ்கூல்லையே போனீங்க அப்படின்னம்னா அவங்க டீச்சர்ஸ்ட்டை கரெக்ஷன் பண்ணி எதுவும் மார்க் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா, பாஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை எனக்கு மார்க் கம்மியாக இருக்குது, நான் நினச்ச மார்க் இல்லை அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் உங்களுடைய டீச்சர்ஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி எனக்கு பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிறத டீட்டெயில் கேட்டு அதுக்கப்புறமா ரீவேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ₹505 அப்படிங்கிறனால கரெக்டாக நீங்கள் டீச்சர்ஸ்ட்டை கைடன்ஸ் கேட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். மற்றபடி என்ன டீட்டெயில்னாலும் என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், டவுட்ஸ் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட்.